ஹலோ ஃபாக்ஸ் வெல்கம் டு தி சேனல். ஸோ நம்ம ஆன்ஷன் டேட்டா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஜானில் எல்லாருமே வந்து மார்க்கெட் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில் பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா $95K கீழே டம்பாக இருக்குது. ஈவன் $92K வரைக்குமே டச் பண்ணுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து கன்டினியூ ஆகுமா, கிராஷ் 80K வரைக்கும் போகுமா, இல்லை வந்து இங்கேருந்து மேலே போகுமா, இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்டு ப்ளஸ் கிரிப்டோ நியூஸ், ஆல்காயின்ஸில் நியூஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டாக மார்க்கெட் ஏன் டம்ப் ஆச்சு அப்படிங்கிற ரீசனை பார்த்துருவோம். 2 வீக்ஸ்க்கு முன்னாடி புல் ரன் ஓவரா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு இது போட்டிருந்தேன். அது பார்க்காத பாருங்கள், தயவு செஞ்சு அதை பார்த்தா தான் நான் சொல்ல வரது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக குளோபல் மணி மார்க்கெட் வந்து M2 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுதான் வந்து இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது. மேபி ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் மேபி மார்க்கெட் நல்லா இருக்கலாம். ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமே மார்க்கெட் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது செல் அண்ட் கோ அப்படிங்கிற நியூஸாக தான் இருக்கும். ஸோ ரைசிங் ஈல்ஸ், ஃபாலிங் ஈல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்துருந்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஈல்ஸ் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னாவே பாண்ட், அதாவது பாண்டோட ஈல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாவே கவர்மெண்ட் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. அதாவது அவங்க கவர்மெண்ட்டுக்கு மேலே ஓகேவா பாண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்காக. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஸ்டாக்கு கோல்டு எல்லாம் பண்ணாமல் கவர்மெண்ட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து அந்த மார்க்கெட் வந்து டைட்னிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஃபெட் ரேட் கட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பாண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் தான் வந்து பாண்டு. ஸோ இப்போ ரேட் கட்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க கரெக்டாக. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ரேட் கட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா சைடுவே பண்ணணும். ஆனால் சைடுவே பண்ணாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பம்ப் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் இது ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ ரைசிங் ஈல்ஸ் அப்படிங்கிறது வந்து பேரிஸ் ஃபார் ஸ்டாக்ஸ். அதே மாதிரி ஃபாலிங் ஈல்ஸ் ஃபால் ஆச்சு அப்படின்னா புல்லிஸ் ஃபார் ஸ்டாக்ஸ். ஏன் அப்படின்னா பாண்டோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். QE கொண்டு வருவாங்க. QE கொண்டு வந்தாங்க அப்படின்னா மணி ஃப்ளோ உள்ளே வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து நல்லாவே டம்ப் ஆகும். பாரோயிங் பவர் வந்து நல்லாவே கம்மியாகும். ஸோ நிறைய பாரோவாக நடந்து உங்களுக்கு வந்து மணி வந்து மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ இப்போ இது வந்து எகெயின்ஸ்டாக ஆகிறதுனால தான் வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிருக்குது. இது ஒரு மேஜர் ரீசன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 10 இயர் US ட்ரெஸரி நோட்ஸ் ரிட்டன் ஓகேங்களா. அதே மாதிரி நோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் லெவலு யூஸ்வலாக இது என்ன ஆகும் அப்படின்னா அவர் அதான் சொல்கிறாரு, நாட் திஸ் டைம். ஆக்சுவலி US 10 இயர் ட்ரெஸரி நோட்ஸ் யூஸ்வலி ரேலி ஆஃப்டர் தி ஃபெட் ஃபர்ஸ்ட் கட் ரேட்ஸ். ஆனால் இந்த டைம் இல்லை அப்படிங்கிறாரு. இந்த எல்லோ தான் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராப்பரான சைடுவே மூவ்மெண்ட்டு. இதுலேருந்து கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டம்ப் ஆகும். இதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது வந்து சைடுவே கூட பண்ணாமல் அந்த ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷனில் இருந்து டம்ப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது லாஸ்ட் 6 மந்த்ஸாக. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து மிஸ்டர் கிரிப்டோ சொல்கிறார். திஸ் இஸ் வை பிட்காயின் இஸ் டம்பிங். US எக்கானமி டேட்டா சர்ச் புஷிங் பாண்ட் ஈல்ஸ் ஹையர். பாண்டோட ஈல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகுது. ஜாப் ஓப்பனிங்ஸ் பீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். போத் ஆஃப் தீஸ் ஆர் பேட் ஃபார் ரிஸ்க் அசெட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த குளோபல் M2 சப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இந்த மானிட்டரி பாலிசி வந்து நீங்கள் புரிஞ்சாதான் இந்த குளோபல் M2, QE, QT இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் அந்த யூடியூப் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த க்ரீன் கலர் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் M2 சப்ளை, S&P 500 ரெட் கலரு. ஸோ பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ஸோ பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டை வச்சு தான் ரன் ஆகும். ஏன் அப்படின்னா இது US மணி. இப்போ வந்து பிட்காயினுங்கிறது வந்து இந்த கண்ட்ரிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. சைனா, இந்தியா, ரஷ்யா, US எல்லா கண்ட்ரிக்கும் சேர்ந்து, அதாவது எல்லா காண்டினென்ட்டுக்கும் சேர்ந்து தான் வந்து இது ப்ராப்பராக காமனாக ஒர்க் ஆகும். அதனால் வந்து குளோபலாக மார்க்கெட் லிக்விடிட்டி இருந்தால் தான் வந்து பிட்காயின் மேலே போகும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே போகும்போது பிட்காயின் மேலே போயிருக்கும். இது இங்கே மேலே போகும்போது இங்கேயும் பிட்காயின் போயிருக்கும். டம்ப் ஆகும்போது டம்ப் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே ஜிக்ஸாக் பண்ணி இருந்தாலும் மேலே போகும்போது இங்கே மேலே போயிருக்கும். பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்டெடியாக கீழே டவுனில் வந்துட்டு இருக்கிறதுனால பிட்காயின் வந்து இனிமேல் வந்து நின்றுட்டு இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். இது டம்ப் கொடுக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஷார்ட்டாக வந்து நம்ம டெலிகிராமில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஃபெட் அனௌன்ஸ்மெண்ட்னால தான் வந்து இந்த மார்க்கெட் வந்து ரேலி ஆக மாட்டேங்குது. ஒரு கால் ட்ரம்ப் வந்து பெருசாக வந்து கிரிப்டோக்கு ஒரு புல்லிஸான நியூஸ் கொடுக்கலினாலுமே நார்மல் பிட்காயின் சைக்கிளுக்குன்னு ஒரு ரன் இருக்கும். ஸோ அந்த ரன்னை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது மட்டுமே ரீசன் அப்படிங்கிற இதுதான் மேஜர் ரீசன். இதனால தான் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யாருமே வந்து மணியை வந்து உள்ளே கொண்டு வரல. இதுக்கு நடுவில் ஃபட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபட்டு அந்த கூகுளோட வில்லோ சிப் வந்துச்சுல, அது ஃபட் ஆச்சு பார்த்திங்களா. அந்த மாதிரி நிறைய ஃபட்டு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிளாக் ராக் வந்து பிட்காயின் ஃபோக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க ரைட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு
இவங்க மட்டும் கிடையாது, எந்த ஒரு ETF இது வந்தாலுமே அந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு காப்பி எடுத்துக்க முடியும். ஃபோக் அப்படிங்கிறது என்னன்னா அதே மாதிரி காப்பி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டோஜ் காயின் வந்து பிட்காயினோட எக்ஸாக்ட் காப்பி தான், பட் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வச்சு டோஜ் காயின் வச்சிருப்பாங்க. அதனால தான் இலான் வந்து அது மேலே புல்லிஸாக இருக்காரு. சும்மா ஒன்றும் ரேண்டமாக போய் ஒரு ஷிட் காயின்ஸ் எல்லாம் வந்து எடுக்க மாட்டார். ஸோ அதே மாதிரி ஒரு காப்பி எடுக்கிறது, ஏன் அந்த காப்பி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த காப்பி எடுத்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டாக வச்சுக்குவாங்க. ஸோ இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, டீசென்ட்ரலைஸ்டு திங்ஸை வந்து சென்ட்ரலைஸ்டாக கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி இலுமினாட்டி குரூப்ஸ் தான் வந்து இந்த பிளாக் ராக்கு, இந்த பெரிய பெரிய முதலைகள்லாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த ட்ரேஸை சொல்லியிருப்பாரு. ஆனால் இதை வந்து ஒரு ஃபட்டாக பார்க்குறேன். என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்னால் சொல்லியிருப்பார், ஃபோக் டிக்ளரேஷன் இன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஹைலைட்ஸ் ஏ பொட்டன்ஷியல் ரிஸ்க் மென்ஷன்ட் இன் தி எவ்ரி பிட்காயின் ETF ஃபைலிங். ஸோ எல்லா பிட்காயின் ETF அப்ரூவல் வாங்கும் போதே இது வந்து மென்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறாரு. ETF வந்து இது வந்து ரியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மெனி கிளைம்டு திஸ் ஃபோட்டோ வாஸ் ஃபேக் அப்படின்னு, இல்லை இது ரியல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நவ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் ஆஃப் திஸ் ஈவென்ட் சென்ட்ரலைஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இதெல்லாம் ஃபஸ்ட்டு சொன்னல, சென்ட்ரலைசேஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வரும். பிளாக் ராக் as a powerful institution structures might aim to use the new fork to enhance its control over the ecosystem. அதை சென்ட்ரலைஸ்டு சொல்கிறாரு. அதாவது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேன் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சக்கரை பாவு வச்சு தேன் டூப்ளிகேட் வருது, யாருக்கு மக்களுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ ஒரிஜினல் தேன் செல் ஆக வேண்டிய இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த டாபர் ஹனி, லயன் ஹனி இதெல்லாமே வந்து ஃபேக் தான். அதெல்லாம் வந்து தனி டாபிக். பட் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து சக்கரப்பாவு தான் 90% இருக்கும். ஆனால் அது எப்படி செல் ஆகுதோ அந்த மாதிரி தான் இவர் சொல்கிறார். பிட்காயினோட ஃபோக் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா அதில் தான் மணி போகுமோ தவிர்த்து பிட்காயினுக்கு போகாது அப்படிங்கிறது இவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஃபட்டு. இது வந்து $20K போகும் அப்படிங்கிற அளவுக்குலாம் சில பேர் பேசுகிறாங்க. பட் நான் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஹனி வந்து பார்க்க தெரியாது பாமர மக்களுக்கு, நம்மளே மாதிரி நார்மல் ஒரு ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து பார்க்க தெரியாமல் இருக்கிறது வந்து ஓகே. பட் பிட்காயின் இஸ் ஆல்வேஸ் இஸ் த டீசென்ட்ரலைஸ்டு கரன்சி. கரெக்டாக இது வந்து குளோபலாக வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இது தான். இது எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே இருக்குது. இப்போ பிட்காயின் எனக்கு வேணும் நான் நம்புகிறேன் அப்படின்னா, நான் ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கிறேன் அப்படின்னா நான் போய் ஃபோக்கு பண்ணதை போய் ஃபாலோ பண்ணுவேன்னா, இல்லை ஆக்சுவல் ஒரிஜினலில் போய் நான் வந்து வாங்குவேனா. ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய ஃபட்டாக நான் பார்க்கல. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய ஃபட்டாக வந்து இதுவுமே வந்து மார்க்கெட்டில் விடுறாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் நியூஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஃபட்டை க்ரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரா டம்ப் பண்ணி தான் வந்து வேல்ஸ் வந்து பிட்காயினை வந்து ரீட்டெயிலர்ஸ் கையிலேருந்து பிடுங்குவாங்க. இது வந்து ஒரு மணிப்புலேஷன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் MVRV மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோவில். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.2 அப்படின்னு டச் பண்ணும்போது அதோட பீக் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைக்கிள், அதாவது 2017 சைக்கிள்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4.8 வரைக்கும் டச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 3.2க்கு மேலே போயிருக்கும், அதாவது கிட்டத்தட்ட 3.6 அந்த மாதிரி போயிருக்கும். ஸோ இந்த டைம் 3.2 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் எவ்ரி சைக்கிள் வந்து 3.2 வந்து டச் பண்ணும்போது தான் பிட்காயினோட பீக் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா அப்படியே டவுன் ஆகிட்டே போகும். கரெக்டாக. ஸோ 3.2 அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இது இன்னொரு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராகவே தெரியும். ஸோ இந்த ரெட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் சார்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 3.2 RP பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது ஒவ்வொரு டைமும் பீக் டச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அதோட சைக்கிள் டாப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணியிருக்கும், இங்கே கிட்ட போயிருக்கும். ஸோ இங்கே வந்து இன்னும் டச் பண்ணலை அப்படிங்கிறத எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா எல்லோ டச் பண்ணாவே நம்ம வந்து அலர்ட் ஆகிக்கணும். ஸோ வி ஆர் நியரிங் பீக் அப்படிங்கிறது வந்து இப்போ புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இயர் வந்து மணி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து ரிஸ்கியான இது. ஸோ ஏன்னா அப்படின்னா புல் சைக்கிளோட லாஸ்ட் இயரில் இருக்கிறோம் கைஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அலர்ட்டாக இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் புதுசாக வரவங்க எல்லாத்துட்டையுமே வந்து கொஞ்சம் இந்த 1 இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள். மணியை வந்து ரொம்ப அதிகமாக போட சொல்லாதுங்க. இந்த டைமில் தான் வந்து நிறைய பேர் மாட்டுவாங்க. ஸோ ஒருவேளை ட்ரம்ப்பை வந்து பிட்காயின் ரிசர்வ் கொண்டு வந்தார் அப்படின்னா அதோட புல்லிஷ்னஸே வேறு. ஆக்சுவலாக வந்து 2025, 6, 7 கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப் ஒன்லி சைக்கிள் கூட சொல்லலாம். அது தனியாக ஒரு வீடியோவில் கூட பார்க்கலாம். பட் இனாக்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது 1 or 2 months ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் நிறையா சார்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் நோட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் டைம் ஹோல்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்ச் 2024 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த லாங் டைம் ஹோல்டர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து பெரிய கரெக்ஷன் வந்து ஃபாலோ பண்ண போகுது அப்படிங்கிறது தான் வந்து இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அக்குமுலேஷன் ஸ்கோர்
பை கார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் அதே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் 10K பிட்காயினை வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேபி ETF ஹோல்டர்ஸ் ஆகட்டும் இல்லை வேல்ஸ் ஆகட்டும் செப்டம்பர் 2024 பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டில் தான் இருக்கும். ஸோ ரெட் மீன்ஸ் பொசிஷன் வந்து கம்மியாகிறது, 1 மீன் அதிகமாகிறது. இங்கே 10Kக்கு மேலே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ரெட்லேயே போயிட்டே இருக்கும் பாருங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் மிட்ல இருந்து இன்னும் பொசிஷனை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. யாருமே ஹோல்டு பண்ணல. ஸோ ஹோல்டு பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரீட்டெயிலர்ஸ், மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய வேல்ஸு, அதே மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்டியூஷன்ஸ் இவங்க தான் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. பட் இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு கால் ட்ரம்ப் வந்து பிட்காயின் ரிசர்வில் கொண்டு வரல அப்படின்னா பிட்காயினுக்குன்னு ஒரு சைக்கிள் டாப் வரும் தெரியுங்களா. ஸோ அது இந்த வருஷத்தில் வந்து மேக்கு முன்னாடி நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செல் பிஃபோர் மே அண்ட் கோ அவே அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். மேபி 120 125K இல்லை மேபி 140 கூட போகலாம். ஆனால் அதுக்கு மேலே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து இந்த சார்ட்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணுற டேட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இஸ் இட் ப்ரோக்கன். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 6 months வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் க்ரீடில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவர் சொல்கிறார் ப்ரோக் ஆச்சா இல்லையா அப்படின்னு. சிஎம்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிலோ 50 வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து இது 20க்கு கீழே வரணும். அந்த அளவுக்கு ஃபியர் வந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லது. பட் 50 கிட்டே இருக்குது. பட் இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபியர் க்ரீட் மீட்டர் அதர் சைட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எபோவ் 60 இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 6 months பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் லாஸ்ட் இயர் நவம்பர் டிசம்பரில் பார்த்திங்கன்னா ஃபுல் எக்ஸ்ட்ரீமில் இருக்கும், எபோவ் 80 இருந்திருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா லாங் பொசிஷனை வந்து லிக்விட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது வேல்ஸ் வந்து அதை டார்கெட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஸ் டிஏ. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் இந்த மாதிரி நிறைய சாட் போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 100% ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்கும். இங்கே ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா புல்லிஸ் டைவர்ஜென்ஸ் பார்த்திங்கன்னா அரசு வந்து பியரிஸ் டைவர்ஜென்ஸில் இருக்கிறனால இது கண்டிப்பாக பியரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் வந்து ஃபட்டு வந்து க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. டிஏ வச்சுமே வந்து எல்லாமே வந்து அதாவது டெக்னிக்கல் அனலைஸ் வச்சு மட்டுமே வந்து எல்லாமே பண்ணிட முடியாது. நமக்கு சென்டிமெண்ட் நியூஸஸ் நிறைய வேணும். அந்த சென்டிமெண்ட்ஸை நம்ம பார்த்தோம். அதாவது ஃபியர் அண்ட் க்ரீட் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, ஓவராலாக வந்து இண்டெக்ஸஸ் பார்க்குறது. அதாவது வந்து இன்வெஸ்டர்ஸோட மூட் எப்படி இருக்குது, அவங்க வந்து பேரிஸாக புல்லிஸாக ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை வந்து மார்க்கெட் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து பொசிஷனை வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி சென்டிமெண்ட் நியூஸை வச்சு தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதை நம்ம இப்போ பார்த்துட்டோம். சென்டிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பேரிஸாகவும் இருக்குது, சம்டைம்ஸ் புல்லிஸாகவும் இருக்குது. ஆனால் பேரிஸ் இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஆகாது. மேபி வி ஆர் நியரிங் அ பீக் அப்படிங்கிறது சொல்லலாம். அதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். ஃபண்டமெண்டலை பற்றி நம்ம ஒன்று சொல்கிறேன். நான் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து கிரிப்டோ அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி ஓகேவா. ஃபண்டமெண்டலாக பார்க்கும் போகும்போது வி ஆர் இன் வெரி புல்லிஸ் நெரேட்டிவ் ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 வில் பி த இயர் ஆஃப் கிரிப்டோ கோஸ் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே வந்து யூபிஎல் நான் பே பண்ணுறேங்கும் போது எனக்கு இல்லை, எனக்கு பேப்பர் நோட்டில் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது ரிஸ்க் தானே. பீப்புள் அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து நான் வந்து யூஎஸ்டியில் பே பண்ணுறேன், யூஎஸ்டிடியில் பே பண்ணுறேன், பிட்காயினில் பே பண்ணுறேன் அப்படிங்கும் போது அப்போது வாங்குறவங்களும் வந்து அதை வந்து நோக்கி போவாங்க. அப்படிங்கும்போது இந்த அடாப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து க்ரோ ஆகும். இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அதே டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி ஃபண்டமெண்டல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ ஏஜென்ட்ஸ், ஏஐ டெக்னாலஜிலாம் வந்து எல்லா சாஃப்ட்வேர் சாஸை வந்து ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபண்டமெண்டலாக டெக்னாலஜி இது எல்லாமே வந்து சூப்பராக தான் போயிட்டுருக்குதுங்கும்போது எனக்கு தெரிஞ்சு பியரிஸ் நியூஸ்க்கு வந்து ஒரு நாய்ஸ் தான். ஃபெட் பார்த்திங்க அப்படின்னா QE ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய மேஜர் கன்சர்ன். ஸோ நெக்ஸ்ட்டு FOMC மீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஜான்வரியில் இருக்குது. ஸோ 28th 29th அதனால சேஞ்ச் ஆகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 20th வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து பொசிஷனுக்கு வரலாம். பட் இப்போ நடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உல்டாவா அப்படி இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷனுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை தான் வந்து அமெரிக்கா இஸ் கோயிங் பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லி இலான் மஸ்க்கு சொல்லியிருப்பாரு. அதை ரீட்வீட்டும் பண்ணியிருப்பேன். இஃப் அமெரிக்கா இஸ் கோயிங் டு பேங்க்ரப்ட் தென் the concept of a reserve currency could collapse அப்படின்னு சொல்லியிருப்பேன். திஸ் இஸ் த இன்ஃபினிட்டி வார் ஃபார் த யூஎஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா என்னதான் வந்து ட்ரம்ப் வந்தாலும் இலான் மஸ்க் சப்போர்ட் பண்ணாலும் யூஎஸ் தூக்கி நிறுத்த போகிறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலுமே இந்த ஃபெட் பண்ண வேலை அதாவது மணி ரொம்ப பிரிண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த கான்செப்ட் எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 2 மேஜர் மீட்டிங்ஸ் வந்து நான் பார்க்க போகிறேன். அதாவது இனாக்ரேஷன் மீட்டிங்ஸ் வந்து ட்ரம்ப் வர்றது, பிரசிடெண்ட்டாக வர்றது. ரெண்டாவது வந்து FOMC மீட்டிங்ஸ் பார்க்குறது, அதாவது Jan 28. ஏன்னா ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக வந்துட்டார் அப்படின்னாவே அவர் மேபி உள்ளே வந்து கண்டிப்பாக வந்து மீட்டிங் போட்டு பேசி ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த FOMC மீட்டிங் வந்து வந்து மார்க்கெட்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த FOMC மீட்டிங்கும் ப்ளஸ் ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக வர்றது இது ரெண்டுமே வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது Feb March எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான்
நான் நம்புறது கண்டிப்பாக வந்து செம்ம புல்லிஸாக இருக்க போது 2025. ஒர்ஸ்ட் கேஸில் வந்து மேபி நார்மலாக இருக்கும். நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நான் தொடர்ந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சில ஆல்கைன் நியூஸ் பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோவை முடிச்சுக்குவோம். எஸ்எல்என் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று டம்ப் ஆகும்போது கூட பம்ப் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னாங்க. அவங்க வந்து ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ண பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து டேப் டு ஏர்ன் வரும்போது டேப் வந்துச்சு. இப்போ வந்து ஏஜென்ட்ஸ் வந்துருக்கும் போது அந்த ஸ்வாமின் ஆக்ஷன்ஸ் இந்த ஏஜென்ட்ஸ் இதெல்லாமே வந்து அவங்களோட பர்டிகுலர் கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து அந்த பர்டிகுலர் காயின் வந்து பம்ப் ஆகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிவால்ட் ஜாயின்ஸ் தி பித் நெட்வொர்க். ரிவால்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேங்க் ப்ளஸ் ஃபைனான்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியது. அவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா 45 மில்லியன் கஸ்டமர்ஸ் இந்த யூகே ரீஜன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 45 பில்லியன் ஒர்த்தான மார்க்கெட் கேப், அதாவது வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இப்போ ரீசனாக 2024 எண்டு கிட்ட. ஸோ அவங்க வந்து பித் நெட்வொர்க் ஜாயின் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஸோ இல்லிவியம் விர்ச்சுவல்ஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் விர்ச்சுவல்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏஐ கான்செப்ட் வந்து இல்லிவியம் கேமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. எப்படி கொண்டு வருவாங்கன்னா ஸ்டோரி மோட் கேம்லாம் இருக்குது இல்லை. ஸோ இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கேமை வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஃபியூச்சரில். அப்படி தான் அவங்களோட பிளான் அதான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கோமோட்டோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஒரு 10 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க மேக் இட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி. இது வந்து பெரிய புல்லிஸ் இல்லை. ஆனால் நாக்கோமோட்டோ வந்து 60-70 மில்லியன் மார்க்கெட் கேப்பில் தான் இருக்குது. அவங்களுக்கு 10 மில்லியன் அப்படிங்கும் போது அவங்க மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மணி வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நாக்காமோட்டோக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல நியூஸ் நான் பார்க்குறேன். DeFi அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் ஏஐ அப்படிங்கிறத DFAIன்னு சொல்லுவாங்க. அதாவது டெஃபி ப்ளஸ் ஏஐ அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஸோ டெஃபிக்கு ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் ஆச்சு அப்படின்னா அது DeFi அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா கிரிஃபைனை வந்து நான் ஏஐ டாப் காயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன். கிரிஃபைனை வந்து ஆனால் வாங்க வேணான்னு சொல்லியிருப்பேன். வெரி ரிஸ்கி காயின்ஸ், எடுக்கிறவங்க எடுக்கலாம், 1000 ருபீஸ் வந்து போடலாம் அப்படின்னு. நான் சொல்லி 4x 5xக்கு மேலே பண்ணிருச்சு. ஸோ ரிப்பிளோட RLUSD இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின் வந்து அந்த USDT வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் யூகேயில் வந்து இந்த RL வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து பீக் ஆகுது. அதை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதனாலவே வந்து ரிப்பிள் வந்து மேலே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக ரிப்பிள் வந்து $10 $20 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 3x 2x அவ்வளோதான் பண்ணும். ஒரு $5 to $7 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதுவே ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு. $3 to $5 அப்படிங்கிறது வந்து நார்மலாக போயிடும். அதாவது நார்மல் ஆயில் சீசன் வரும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவே பார்த்திங்க அப்படின்னா லெண்டிங் அண்ட் ப்ரோட்டோக்காலில் வந்து பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 மில்லியன் மார்ஜினை வந்து பண்ணியிருக்காங்க. இது நல்லாவே வந்து க்ரோத் போயிட்டுருக்குது. மெட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா லெண்டிங் பாரோயிங்கில் பெஸ்ட்டாக இருக்காங்க. பெரா செயின் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மெட்டிஸ் செயின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகபட்சமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதுதான் நான் மெட்டிஸ் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 to 15x வந்து மெட்டிஸ் கொடுத்துச்சு. பட் இந்த மாதிரி நிறைய காயின் இருக்குது. ஓம், ஆண்டோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈல்டு கொடுக்குறாங்க. ஸோ லெண்டிங் பாரோயிங் கான்செப்ட் பண்ணுறாங்க. நான் USDT வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லெண்டிங் பாரோயிங் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். ஸோ ஆல் காயின்ஸை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக இன்னுமே வந்து நிறைய நியூஸை பார்ப்போம். இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து மார்க்கெட் அப்டேட்டும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் பிட்காயின் ப்ரெடிக்ஷன், மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஆன்சைன் டேட்டா ப்ளஸ் அதிகமாக ஆல் காயின்ஸ் நியூஸை வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.